பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. 15வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறவன் வேதம் சொல்கிறது, வால வயதுக்குள்ளாக பிரவேசிக்கிறவன். வேதத்திலே அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வால வயதின் பிள்ளை பலவான் கையில் உள்ள ஒரு அம்பை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவனமாக இந்த வால வயதிலே பலவான் கைரங்களில் இருக்கிற ஒரு அம்பை போல் அவன் இருப்பார். கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனை படிப்பதற்காக கல்விக்காக அவன் கடந்து செல்கிற பாதைகள் அனைத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம். இருசக்கர வாகனங்களிலோ அல்லது பேருந்துகளிலோ செல்லும் பொழுதும் கூட, தொடர் வண்டிகளிலோ செல்லும் பொழுதும் கூட கர்த்தராமே உடைய சமூகத்தை முன்பதாக அனுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. சுற்றிலும் தேவ தூதர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு நாசங்கள், மோசங்கள், விபத்துகள், எந்த துஷ்டத்தனமான மிருகங்கள் ஒன்று அவனை அணுகாதபடி கர்த்தர் அவனை சுற்றிலுமாக மகிமையாக இறங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவனுடைய கரம் அவனோடு இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, வேதம் சொல்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது ஆயுசு நாள்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இருக்கிற மகனாய் இருக்க கர்த்தர் உறுதி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த வேத வசனத்தை அவன் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு கர்த்தர் மேலான கிருபையினால் தாங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த கரம் கூடவே இருக்கட்டும். அன்பான சலை தன்னனுக்காக, அன்பான வாசுகி சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அன்று மனோவா கர்த்தரிடத்தில் கேட்டான், நீர் தந்திருக்கிற அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டு கவனமாக நடத்தி அந்த சிம்சோனை ஆசீர்வதித்த போல தகப்பனே, இந்த நாளிலும் அன்பாய் நீர் கொடுத்த இந்த மகனை வழி நடத்த வேண்டிய காரியங்களை உம்மிடத்தில் இருந்து அந்த பெற்றோர் ஞானமாய் ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அந்த பெற்றோரோடு நீர் பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். அனுதினமும் ஜெபத்திலே இந்த மகனை வழிநடத்த வேண்டிய காரியங்களை பெற்று அதன்படி அந்த மகனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு பெற்றோருக்கு நல்ல ஆலோசனைகளை நீ தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அன்பு பெற்றோரை ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. அவர்களுடைய சுகம் ஜீவன் பலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கும்படியா வந்திருக்கிற அன்பான அவருடைய பெரியப்பா, அவருடைய பெரியம்மா, உடன்பிறந்த சகோதரன், இன்னும் வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறேன். யாரெல்லாம் இந்த நாளில் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கிறார்களோ இந்த ஆசீர்வாதம் அவன் மேல்